ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் முருகேஸ்வரி ஃப்ரம் வின்னர் ஸ்ட்ரீம். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேவா கைப்போ பிம்பிள் ஸ்கின் கேர் ஜெல் அப்சல்யூட் ஆக்னி ரிப்பேர். இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட நெட் குவான்டிட்டி 50 கிராம். இந்த ப்ராடக்ட்டில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டீ ட்ரீ ஆயில் அண்டு கேம்ஃபர். ட்ரீ ஆயிலுக்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்கான பெனிஃபிட் நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கின்ல வந்து ஆக்னி ட்ரீட்டிங்க்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். ஆக்னியை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கும், ஆக்னி இந்த இடத்துல உள்ள தழும்புகளை வந்து மறைக்கிறதுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தனாகவும் ஆகுறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேம்ஃபர், அதாவது கற்பூரம் இருக்குது. இது இருக்கிறதால நம்ம ஸ்கின்ல வந்து எந்த ஒரு எரிச்சல், ஸ்வெல்லிங், இரிட்டேஷன் இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்க்குலாம் வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஹெர்பல் இன்க்ரீடியண்ட்டால் நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஸ்கின்ல உள்ள ஆக்னி ப்ராப்ளமுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் சொல்யூஷனாக மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து சாஃப்டாகவும் சப்புலாகவும் ஆக்குறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் எந்த ஒரு டிஸார்டரும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த என்விரான்மெண்டல் மாசுபாடுனால உள்ள அழுக்கு கிருமிகளை நீக்கிறதுக்கும் வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஒரு ரேடியன்ட் லுக் கிடைக்குது. நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஆக்னி பிம்பிள் மார்க்லாம் குறையிறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குது. ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசிங்காக வைக்கிறதுக்கும் ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கும் வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பிம்பிள் ஃப்ரீயாக மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக ஆகிறதுக்கும் வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட விரல் நுனியில் தேவையான அளவு பிம்பிள் கேர் ஜெல்லை எடுத்துட்டு நம்ம ஃபேஸில் உள்ள அந்த பிம்பிள் மார்க் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி ஜென்டலாக மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.